இன்னைக்கு நம்ம இந்த வாட்ஸ்அப் பத்தி பார்க்கலாம். வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா, 2 விதமா நம்ம வந்து மெட்டால இருந்து குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சனலா யூஸ் பண்றதுக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பெர்சன். ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருப்போம். பிசினஸ் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு கேட்போம். அப்ப என்ன பண்ணுவோம், இல்ல நாங்க பெர்சனலா யூஸ் பண்றோம். இல்ல பிசினஸ் காசா இருக்கும் அப்படின்னு. கிடையவே கிடையாது. பிசினஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். அது நமக்கு எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸா இருக்கட்டும், இல்ல சேல்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த 2ல உங்களுக்கு எப்படினாலும் அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிசினஸ் வாட்ஸ்அப்ல வந்து நெறைய ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்ட வந்து அதுல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட கேட்டலாக் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க உங்க ப்ராடக்ட்டோட காஸ்ட்டையும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கம்பெனியோட கூகுள் லொகேஷன செட் பண்ணி வச்சுக்கலாம். தென் இந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் வேற யார கான்டாக்ட் பண்றங்கிற டீடைல்ஸ் அதுல குடுக்கலாம். வெப்சைட் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாரி நெறைய டீடைல்ஸ் அதுல இருக்கு. உங்களுக்கு யாராச்சும் அதாவது அன்னோன் நம்பர்ல இருந்து உங்களுக்கு யாராவது சாட் பண்ணாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளை போற மாரி ஆப்ஷனா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரு புது நம்பர் வருது அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் நோட் அனுப்பிக்கலாம். அது போக நார்மல் பெர்சனல் வாட்ஸ்அப்ல டிபி தான் வச்சுக்க முடியும். பட் இதுல வந்து நீங்க கவரே வச்சுக்கலாம். ஸோ ஒரு பக்கா ஒரு ஒரு வெப்சைட் மாரி இது கிளியர் ஆகும். நீங்க Facebookல போய் மெட்டா ஆட் ரன் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வாட்ஸ்அப் மூலமாவே நீங்க ஆட் ரன் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. அந்த ஸ்டேட்டஸ் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பூஸ்ட்ன்னு இருக்கும். ஸோ அப்படி பூஸ்ட் பண்ணும்போது நீங்க பர்ட்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கிற நியர்பை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாவும், Facebook, Instagram மூலமாவும் உங்களுக்கு ஆட் ரன் ஆகும். அத கிளிக் பண்ணி நேரா உங்கட்ட சாட்டுக்கு வருவாங்க.